இல்லை. ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று சொன்னால் காசு பணம் இருந்தால் ஹஜ்ஜி செய்து விடலாம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் எத்தனையோ காசு பணம் வைத்திருக்கிற பணக்காரர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜி செய்கிற வாய்ப்பை கொடுக்கல. வரலாற்றுல நாம் பார்த்தோம்னு சொன்னா மிகப்பெரிய வழிமார்களுக்கெல்லாம் கூட அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யற வாய்ப்பை கொடுக்கல. மிகப்பெரிய மன்னர்களுக்கு, இஸ்லாமிய மன்னர்களுக்கு கூட அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யற வாய்ப்பு கொடுக்கல. நாட்டையே ஆண்டார்கள், உலகத்தில் பல்வேறு இடங்களுக்கு சுற்றி வந்தார்கள், ஆனா ஹஜ்ஜி செய்யற வாய்ப்பு கொடுக்கல. அவுரங்கசீப் நாம சொல்லுவோம், மிகப்பெரிய ஒரு நல்லடியாராக வாழ்ந்தவர், மிகப்பெரிய ஒரு மன்னர், அவர் ஹஜ்ஜி செய்யல. அப்ப இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, காசு பணம் வைத்திருக்கிற பணக்காரனாக இருக்கிற அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யற வாய்ப்பை கொடுத்துடல. அதே மாதிரி இவரெல்லாம் ஹஜ்ஜிக்கு செல்ல முடியுமா என்று நாம் நினைக்கிற சிலருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யற வாய்ப்பு கொடுத்துடலாம். தெருவோரமாக செருப்பு தைத்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். என்ன விளங்கணும்னா, ஹஜ்ஜி செய்யறதுக்கு காசு பணம் மட்டும் இருந்தால் போதுங்கிற எண்ணம் அது இருக்கக்கூடாது. அதெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய அழைப்பு இருக்க வேண்டும். முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய அழைப்பு இருக்கும். எப்போது அல்லாஹ்வுடைய அழைப்பு ஏற்படும்? எப்போது ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு காபத்துல்லாவை சந்திக்க வேண்டும் என்று தேட்டம் ஏற்படுகிறதோ, ஆசை ஏற்படுகிறதோ, அப்போது அல்லாஹ்வுடைய அழைப்பு ஏற்படுகிறது. எப்போது அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய ஆரம்பிக்கிறாரோ, என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படியாவது உம்ரா செய்து விட வேண்டும், ஹஜ் செய்து விட வேண்டும் என்று துஆ செய்கிறாரோ, அந்த ஆசையினால் அல்லாஹ் கொடுக்கிற அழைப்பு தான் இந்த ஹஜ்ஜினுடைய அழைப்பு. இந்த அழைப்பை அல்லாஹ் ஏழை பணக்காரர் என்று பார்த்து கொடுப்பதில்லை, அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னைக்கு ஹஜ் செய்யறதுக்கு அத்தனை பேரும் மிகப்பெரிய பணக்காரர்கள் என்று சொல்ல முடியாது. பரம ஏழைகள் கூட ஹஜ் செய்யற வாய்ப்பு எல்லாம் கொடுக்கிறான். அவரெல்லாம் வாழ்க்கையில தினந்தோறும் அன்றாடம் சம்பாதித்தால்தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும் என்கிற நிலைக்கு இருக்கிறவர்களுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? ஹஜ் செய்யற வாய்ப்பு கொடுக்கிறான். இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அழைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். கண்ணியமானவர்களே, இந்த ஹஜ் என்கிற இந்த ஒரு அமல் மற்ற அமல்களை போன்றது அல்ல. தொழுகை நாம் ஜமாத்தாக இந்த பள்ளிவாசலில் நிறைவேற்றுகிறோம், ஜும்மாவுடைய இந்த ஃபர்லை நிறைவேற்றுகிறோம். பக்கத்து ஊரில் இருப்பவர்கள் அந்த பள்ளிவாசலில் நிறைவேற்றுவார்கள். இப்படி உலகம் முழுக்க இருக்கிற அந்தந்த இடங்களில் ஜமாத்தாக அந்தந்த ஃபர்ல் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் ஹஜ் என்கிற இந்த ஃபர்ல் மட்டும்தான், இந்த கடமை மட்டும்தான் ஒரே இடத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் ஒன்று கூடி அந்த கடமையை நிறைவேற்றுகிறார்கள். அதுவும் இப்ப இங்க ஜும்மாவுடைய நேரம்னா மற்ற பகுதிகளில் அமெரிக்கா